விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மதுரை சக்கிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட சவுந்தரபாண்டிய நகரில் உள்ள நாடோடி பழங்குடியினத்திற்கு தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் தருவாயில் உள்ளன. ஏற்கனவே ஏராளமான வீடுகளின் மேற்கூரைகள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அரசு உதவி புரிய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவருடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. அவரோடு பேசலாம். பிரசன்னா, சேதமடைந்த வீடுகள் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது? அங்க வாழ தகுந்த மாதிரியான இடமாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க? கார்த்திகா, மதுரை மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சக்கிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட நரிக்குறவர் குடியிருப்பில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி கொடுக்கப்பட்ட 96 தொகுப்பு வீடுகள் தற்பொழுது அதில் 71 வீடுகள் முழுமையாக சேதமடைந்து அதில் மக்கள் யாரும் வசிக்க தகுதியற்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கை நோட்டீஸை மாவட்ட நிர்வாகம் சார்பாக கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு வழங்கி இருக்கிறார்கள். இந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் இந்த வீட்டில் வசித்தால் அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும். அதனால் வீட்டில் யாரும் தங்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி நோட்டீஸ் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அதிகாரிகள் அதை தொடர்ந்து இந்த மக்களுக்கு இந்த வீடை புனரமைத்து தருவதற்கு இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழலில் தான் இந்த மக்கள் குழந்தை குட்டிகளோடு அந்த இடிந்து போன வீட்டிலே வசித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வீட்டை உதாரணமாக காமிக்க வேண்டும் என்றால் தற்போது நான் செல்லக்கூடிய இந்த வீட்டினுடைய காட்சியை பார்க்கலாம். இந்த வீட்டோட வெளியிருக்கிற பகுதியில் தான் இந்த மக்கள் குழந்தைகளோட வசித்து வரக்கூடிய சூழல் இருக்கிறார்கள். இந்த வீட்டோட உள்பகுதியில் இன்று மதிய வேளையில் பூச்சு இடிந்து கீழே விழுந்திருக்கிறது. அதை கூட்டி பெருக்கி தற்பொழுது ஓரமாக வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு வீட்டோட நிலைமை போல தான் கிட்டத்தட்ட 71 வீட்டோட நிலைமை இருக்கிறது. குறிப்பாக இந்த வீட்டில் வசித்து வரக்கூடிய மூதாட்டி மேல் இந்த பூச்சி விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்திருக்கிறார். அந்த பாட்டியிடமே கேட்கலாம். பாட்டி, இப்போ உங்களுக்கு என்ன நீங்க அந்த கல்லு உங்க மேல விழுந்ததுல அதை பத்தி சொல்லுங்க. கல் ஒடிஞ்சு கிடக்குது இல்லை, அது பூரா தான் இங்கே அடித்தது. அதில் கைக்கு அடி, இந்த காலில் அடி, கால் நீட்டி படுத்து கிடந்தேன். காலில் ஒரு கல் விழுந்துச்சு. இந்த வளாவில் தான் சாமி நல்ல சரியான அடி. இந்த வளாவிலே சரியான அடி, பெரிய கல் விழுந்தது. அப்படியே மயக்கமாக விழுந்துட்டேன். யாரும் தூக்குறதுக்கு ஆள். இந்த பிள்ளதை தூக்கி தண்ணி குடிக்க வச்சிச்சு. கார்த்திகா, இதே வீட்டில் வசித்து வரக்கூடிய கர்ப்பிணி பெண் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அக்கா, இப்போ உங்களோட பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது மேலே கல் விழுந்தது. இது இப்போ உங்களை நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அச்சம் தான் ஏற்படுது. குழந்தை குட்டியோட இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கிறீங்க. அரசாங்கம் உங்களுக்கு என்ன பண்ணி தரணும்னு நினைக்கிறீங்க? வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். நானும் பாட்டி படுத்துட்டே இருந்தோம். அப்படியே கல் பாட்டி மேலே விழுந்தது, என் மேலே விழுந்தா என்ன நிலைமை ஆகும்? உள்ளங்குட்டியெல்லாம் இருந்தாங்க. பாட்டிக்கு என்னாச்சு, திரும்பி எடுத்து தண்ணி உதிரி பார்த்தது வெளியே போய் தாவரத்தில் படுத்துக்கிட்டோம். அதாவது கார்த்திகா, இவங்க இந்த தற்போது காட்சியில் பார்க்கக்கூடிய இந்த சாலையில் தான் இவங்க இரவு நேரங்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர் வைத்துக்கூடிய சில பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு தற்காலிகமாக காட்சியில் பார்க்கக்கூடிய இந்த கூடாரத்தை அமைத்து இந்த கூடாரத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 குடும்பங்களை சார்ந்த நபர்கள் தங்கி தற்போது வசித்து வருகிறார்கள். மழை காலத்தில் இவருடைய பாடு பெரும்பாடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு, அதாவது மழை வருவதற்கு வடகிழக்கு மழை வருவதற்கு முன்பே புதிய தலைமுறையில் இந்த பகுதி மக்களுடைய நிலைமை குறித்து நம்ம விரிவாக செய்தி பதிவிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கே மருத்துவ முகாம் போட்டிருந்தார்கள். அதை தாண்டி இந்த வீட்டுடைய டேமேஜோடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்தார்கள். அப்பொழுதுதான் இந்த நோட்டீஸ் ஆனது இந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த நோட்டீஸ் வழங்கியதோடு சரி, இங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டினுடைய அந்த ஒரு புனரமைப்புக்கோ அல்லது வீட்டை சரி செய்து கொடுப்பதற்கோ எந்த விதத்தில் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தான் தற்போது இங்கே இருக்கிறது. சும்மா பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த வார்டு உறுப்பினர் அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் இப்போ மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்துக்கு நீங்க எடுத்து சென்றீங்களா? இந்த உங்களுடைய ஒவ்வொரு நாளோட அந்த தூங்க முடியாத ஒரு சூழல் பற்றி சொல்றீங்களா? மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க? ஐயா, எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் மனுக்கு மேலே மனுலாம் கொடுத்துட்டே இருந்தோம். கலெக்டர் மாட்ட இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தோம். கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறோம்பா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பார்த்துட்டு இது பண்ணிட்டு இப்போ எல்லாம் வீடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் எச்சரிக்கை நோட்டீஸ் தரோம், நீங்கள் எல்லாமே மகாலுக்குள்ளே தங்குங்க, உங்களுக்கு சேஃபான பாதுகாப்பு தரோம், சாப்பாடு கீப்பாடு எல்லாமே தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது சேஃபாக தங்கணும். அப்போ மழை மாதம் இருந்துச்சு, தங்கணும். இப்போ அந்த மழை முடிஞ்சதுனால இப்போ எல்லாமே டென்ட்டு போட்டுக்கிட்டு பக்கத்தில் தங்கிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் ஆர்டர் காப்பி எல்லாமே இந்த ரெக்கார்டு, பட்டா,
பட்டாலேருந்து ஜாதி சான்றிதழ் எல்லாமே ரெக்கார்டாக வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஆர்டர் காப்பி நமக்கு வழங்கவே இல்லை. வீடு என்னப்பா கட்டித்தரேன்னு கூட நமக்கு இது வரைக்கும் எதுவுமே சொல்லவும் இல்லை. இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலரை வந்து நேரடியாக கேட்கும் பொழுது உடனடியாக இவர்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்கு உண்டான அனைத்து பணிகளும் கணக்கெடுக்கப்பட்டு அரசின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வீடை வந்து புதுப்பித்து தருவதற்கோ அல்லது புதிதாக கட்டுக் கொடுவதற்கோ இந்த அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகா, இவர்களுடைய கோரிக்கை அரசுக்கு செவிமடுக்கும் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.